Hi plus 2 students, exercise 1.5 Gaussian elimination method. So first sum solve பண்ண போறோம். ஸோ ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன் நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதிடுங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி. ஸோ காசியன் எலிமினேஷன் மெத்தட்னா முதல்ல தெரியணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எழுத போகிறேன். ஸோ 2 -2 3 தென் 2 இந்த மாதிரி ஒரு பார் போட்டு எழுதணும். தென் 1 2 -1 3 3 -1 2 1. ஸோ நம்பர்ஸு சைன் இந்த ரெண்டுத்துலேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, எரர் ஆயிரும். ஸோ அந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 யூனிட் இருக்கணும். அதாவது யூனிட் மீன்ஸ் 1 இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 1 இருக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, 1 வரணும் அப்படின்னா சப்போஸ் காமனாக டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருந்தால் டிவைட் பண்ணிடலாம். பட் இங்கே பிரச்சனை இருக்குது, இடையில 3 இருக்கிறதுனால. அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே 1 இருக்குது. அப்போ ரோ 1ஐயும் ரோ 2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூனிட் இருக்கணும், அதாவது 1 இருக்கணும். ஸோ இதை என்ன செய்கிறேன், மேலே எழுதிடுறேன். 1 2 -1 3. ஸோ இதை கீழே எழுதிடுறேன். 2 -2 3 2 2 அடுத்து 3 -1 2 1. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சுது. ரெண்டாவது கண்டிஷனுக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும், 0 வரணும், இந்த இடத்துலையும் வரணும், இந்த இடத்துலையும் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த இடத்துல 0 வரணும்னா நான் ரோ 2வை தான் மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ரோ 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப் பண்ண போகிறேன். ரோ 2வை ரோ 2ல் இருந்து 2r1, ரோ 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோ 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதை ரஃப் ஒர்க் மாதிரி எழுதிருங்க. இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 2s are 2 2 2s are 4 -2 தென் 6. ரஃப் ஒர்க்கை வச்சுக்கிடுங்க. இப்போ என்ன கண்டிஷன், 1 நம்ம எந்த சேஞ்சு பண்ணலை. ஸோ 1 அப்படியே எழுதிடலாம். 2 -1 3 இருக்குது. 2 தான் சேஞ்சு பண்ண போகிறோம். எப்படி, 2 -2r1 2 -2 0 -2 -4 -6 3 +2 அப்போ 5 2 -4 2 -6 -4. ஸோ 3 அப்படி தான் இருக்குது. 3 -1 2 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன, இந்த இடத்துல 0 வரணும், இந்த இடத்துலையும் வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா R1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். R3லேருந்து சப் பண்ணலாம். இப்போ R3 -3r1 அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. R3 தான், சாரி. அப்போ என்ன ஆயிரும், R3 இது வந்து 3r1 இதுதான். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 6 -3 அடுத்தது 9. ஸோ அடுத்தது ஸ்டெப் எழுதும்போது நம்ம 3ஐ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 2 அப்படியே எழுதிடலாம். 1 2 -1 3 0 -6 5 -4. ஸோ நீங்கள் எழுதும்போது கவனிக்க வேண்டியது, அந்த ரோ 3ஐ சேஞ்ச் தான் பண்ண போகிறோம், மற்ற ரெண்டுதையும் அப்படியே எழுதிடணும் அப்படிங்கிறது தெரியணும். ரோ 3ஐ இப்போ ரோ 3லேருந்து 3r1 நம்ம எழுதி வச்சுருக்கோம். இப்போ 3 -3 0 -1 -6 -7 2 - ப்ளஸ் அப்போ 5 ஆயிரும். தென் -4 -9 -13 ஆயிரும். சரி, சாரி 1 -9 -8 அப்படின்னு ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 0 வரணும். ஸோ இந்த 2 ரோ கூட கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த 2 ரோவில் எந்த நம்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 2ல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த நம்பர் வச்சு இந்த ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பர் வச்சு இந்த ரோ, அதாவது எல்சிஎம் மாதிரி. ஸோ அப்போ இதை ரஃப் ஒர்க்கு நம்ம எழுதிக்கலாம் சைடில். ஃபஸ்ட்டு ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7
14 minus 7 next 3 7s are 21. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுது, இதை எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்பர் சேஞ்ச் ஆயிடுது. அப்போ இதை எடுக்கக்கூடாது, தவறு. ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த நம்பரை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், இந்த நம்பரை வச்சு இங்கே. இப்போ ரோ 2வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 minus 6 7s are minus 42, then 7 5s are 35, so 35, 4 7s are minus 28. சரிங்களா? இந்த ரோ ஃபுல்லாக நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த ரோ ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 then minus 42, then 6 5s are 30, then 6 8s are 48. நெகட்டிவ்லாம் எதுவும் யோசித்துறாதீங்க, ஜஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு இங்கே, இந்த நம்பரை வச்சு இங்கே, அவ்வளோதான். சைனை எதையுமே கம்பேர் பண்ணிடாதீங்க. 7 வச்சு இந்த ரோ, 6 வச்சு இந்த ரோ மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கண்டிஷன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே போதும். அப்போ இந்த இடத்துல 0 வரணும். அப்போ ரோ 3யை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிஷன் இதை எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, 7ஆல். இதை எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அப்போ ரோ 3 மைனஸ் ரோ 2. ரோ 3யை எதனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, 6ஆல். ரோ 2வை 7ஆல். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி போட்டுருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லை இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதுவீங்கன்னா எழுதியிருக்கிடுங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம ரோ 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படி தான் இருக்கும். 2 1 2 minus 1 3 0 minus 6 5 minus 4. ஸோ ரோ 3ல் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். 6 ப்ளஸ் ஆட் பண்ண போகிறோம். -2 ப்ளஸ் -42 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்போ 0. இங்கே 0 இங்கே 0 வந்துடும். தென் 35 ப்ளஸ் 30 அப்போ 65 ஆயிரும். தென் -28 ப்ளஸ் 48 -28 ப்ளஸ் 48 போட்டிங்கன்னா ப்ளஸ் 20 ஆயிரும். சரி, இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ரெண்டுமே ஆட்னா -84 வரும். அது பண்ண வேண்டாம், அப்போ வராது, தவறு, சாரி. அப்போ ரோ 3யை 6 ரோ 3லேருந்து -7R2 சாரி கழிக்க தான் போகிறீங்க. ரோ 2லேருந்து சப் பண்ண போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சப் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் வேறு மாதிரி வரும், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இதுவும் அப்படி தான் இருக்கும். 1 2 -1 0 -6 5 7 சாரி இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் 3 -4. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் கண்டிஷன் முதல்ல ஆட் பண்ணோம், அது நமக்கு செட் ஆகலை, தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 6R3 அதாவது 6ஆல் மல்டிப்ளை பண்ணதுலேருந்து இதை கழிக்க போகிறோம். அப்போ -42 அப்போ ப்ளஸ் 42 வந்துடும், 0 ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி இந்த இடத்துல 0, இங்கே 0 ஆயிரும். அடுத்தது 6R3 30 -35 அப்போ -5. தென் 48 மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிரும். இங்கே -48 இது மைனஸில், அப்போ -48 அப்போ -48 -28னா +28 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து -20 அப்படின்னு வரும். கவனிக்கணும். ஸோ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ கரெக்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸு ஒய் இசட்டு கான்ஸ்டன்ட் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸு ப்ளஸ் 2x மைனஸ் ஒய், சைன் வந்து முக்கியம், ஈக்குவல் 3. தென் எக்ஸ் இல்லை, அப்போ மைனஸ் இது ஒய் இசட். தென் -6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு -4. தென் -5z ஈக்குவல் டு -20. ஈக்குவேஷன் 1 2 3. சரிங்களா? கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ மைனஸும் கேன்சல், இசட் ஈக்குவல் டு 20 டிவைட் பை 5. ஸோ 4 வரும். இசட் வேல்யூ வந்து 4. ஸோ இந்த இசட் வேல்யூத்துக்கு இதில் போடணும். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2
ஏன் கீழ் ஏன் 1ல் போடக்கூடாது அப்படின்னா 1ல் போட்டிங்கன்னா 2 வேல்யூ கிடைக்காம இருக்கும். இப்போ இதில் போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த லாஜிக்கு தான் தெரியணும். திஸ் இஸ் கால் சீக்வன்ஸ். வரிசையாக போனீங்கன்னா தான் ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சதுனால இங்கே இசட்டை போட்டிங்கன்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தென் ஒய் வேல்யூ இசட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். அந்த சீக்வன்ஸ் தெரியணும். ஸோ 2ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -6y + 5 இசட் வேல்யூ எவ்வளவு 4 ஈக்குவல் டு -4. தென் -6y + 20 equal to -4, -6y equal to -4 -20, -6y equal to -24, minus cancel, y equal to 24/6, so 4, y ஓட வேல்யூ எவ்வளவுதான் 4. ஸோ z ஓட வேல்யூ 4 தான், y ஓட வேல்யூ 4 தான். சப்ஸ்டியூட் y z values in equation first. So we get என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x + 2 into y value 4 minus z value 4 equal to 3. Then x + 8 - 4 equal to 3, x + 4 equal to 3, x 3 - 4, x -1. So x equal to -1, y equal to 4, z equal to 4. This is the answer. So verification வந்து ஈஸியாக பண்ணலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நீங்கள் எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, முதல்ல உள்ள ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு உள்ள ஈக்குவேஷன், சம்ம ஆரம்பிக்கும் போது உள்ள ஈக்குவேஷன் 2x - 2y + 3z. இதில் வெரிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வெரிஃபிகேஷன் இது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 × -1 - 2 × ஒய்க்கு பதிலாக 4 + 3 × இசட்டுக்கு பதிலாக 4. ஆன்சர் என்ன வரணும்? 2 வரணும். 4 அப்போ போட்டிங்கன்னா -2 - 8 + 12. So -10 + 12 equal to 2. So verified.